உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி உங்களை சொந்த ஜனமாக மாற்றி உங்களை பரிசுத்த ஜாதியாக்கி உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி உட்கார வைத்திருக்கிறார். நீ பெருமைக்கு வாழ்ற வரைக்கும் உன்னால இளைப்பாறுதல் இருக்கவே முடியாது. என்னைக்கு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சிறிதோ பெரிதோ தேவன் என் கூட இருக்கு. கர்த்தர் இருக்காரியா, கர்த்தர் பார்த்துக்குவார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கையை தட்டுங்க. ஆமென். நண்புக்குரியவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் டிஎன்ஏ என்ன செய்யும்? அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணும். அது உங்களுக்குள்ளே இருந்து ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்கள் சரீரத்துக்கு கொடுக்கும். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. நாளுக்கு நாள் நம்ம மறுரூபம் அடைகிறோம். நேற்றைய நாளை குறித்து, கடந்த வருஷங்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி உங்களை சொந்த ஜனமாக மாற்றி உங்களை பரிசுத்த ஜாதியாக்கி உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி உட்கார வைத்திருக்கிறார். அதனால நீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்து அதை நோக்கி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் த மைண்ட் செட் ஆஃப் கிங்டம் மைண்ட் செட் என்கிற தலைப்பில் படிச்சுட்டு வரோம். இன்னும் 2 வாரம் கிங்டம் மைண்ட் செட் பேசுவேன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு கிங்டம் கல்ச்சர் அப்படின்னு பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 21 ஒரே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 21, 25, 26. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஆமென். அநேகர் ஆசையோடு கூட பிறக்கிறோம். ஆசை என்பது ஒரு எதிர்மறையான விஷயம் அல்ல, ஒரு நேர்மறையான விஷயம். என் அன்புக்குரியவர்களே, புறஜாதி மார்க்கம் ஆசை துன்பத்திற்கு காரணம் சொல்லுது. ஆனால் பைபிள் சொல்லுது நீதிமானின் ஆசை துன்பம் அல்ல, நன்மையே அப்படி சொல்லுது. ஸோ பைபிள் ஆசையை நன்மைன்னு சொல்லுது. இப்போ இந்த நன்மை, நீதிமானின் ஆசை நன்மை தானா பாருங்க. இங்கனக்குள்ள ஒரு வீடு இருந்துச்சு சார். நான் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கட்டிக்கிட்டு இருந்தேன். கட்டிட்டு ஒன்று பூசா மட்டும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் டோர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு சைடில் டோர் இதெல்லாம் வச்சு சுற்றி அப்படியே வந்து கொரியன் கிராஸஸ்லாம் வச்சு பக்காவாக பண்ணணுன்ற ஒரு ட்ரீமோடு ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. வந்து ஒரு 4 பேர் உட்காந்து இடத்த அனுபவிக்கிறதா, இல்லை 4 பேர் உட்காந்து ஆராதிப்போமா அப்படின்னு யோசித்தேன். 400 பேர் உட்காந்து ஆராதிக்கிறது தான் சிறப்பானதுன்னு நினச்சோம். ஆனால் நான் 400 நினச்சேன். ஆனால் 4000 40,000க்கு அது போயிட்டுருக்கு மெசேஜ். அப்போ இப்படி ஒரு ஆசை வந்த உடனே டக்குன்னு குறுக்க இந்த சுவரெல்லாம் தட்டி விட்டுட்டு இதை சர்ச்சாக மாற்றிட்டோம். அந்த ஆசையை அது இடிக்கும்போது என்னோட கூட நெருங்கி 1 2 நின்று அப்படி கண்ணீர்லாம் வச்சுருந்தேன். ஐயோ நல்ல வீடாக இடிச்சுக்கிட்டே இன்னும் அழுதுகிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக போகுது அப்படின்னு இன்றைக்கி அது பிளஸ்ஸிங்காக இருக்குது. ஆசை நன்மையாக தான் இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, சீக்கிரம் நம்ம வந்து பெரிய சர்ச்சுக்கு போயிடுவோம். டோன்ட் வரி. நான் என்ன சொல்கிறேன், வந்து அவர் காலிங் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் காலிங். ஸோ என்னுடைய பாரம் நல்லா நீ கவனிக்கணும். யூடியூப்பில் இருக்கிற கவனி. என்னுடைய எங்கள் சர்ச்சில் கேட்டால் தெரியும், பெரும்பான்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சர்ச்சுக்கு போடவே இல்லை இன்றைக்கு வரைக்கும். இந்த சின்ன இடத்துல தான் ஆராதிக்கிறோம். யாருக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன்னா வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய பங்கு எவ்வளோ முக்கியமானது என்பதை வந்து லிட்ரலாக இந்த சர்ச்சுக்கு வெளியிலேருந்து கவனிக்கிற ஒவ்வொருத்தரும், வாட்ச் பண்ணுற ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். த மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆமாம், இட் இஸ் இன்வெஸ்டட் ஃபார் யுவர் வெல்ஃபேர். அதனால் நாங்கள் இதிலேருந்து கூட ஆராய்ச்சிக்கலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ யூ மஸ்ட் நோ திஸ் ஆல் திங்ஸ் ஆர் பீயிங் டன் ஃபார் யூ. உங்களுக்காகவே நடைபெறுகிறது. நீங்கள் இந்த நன்மை பெறுகிறவர்களாக இருக்கிறபடினால் தொடர்ந்து உங்களுடைய கரங்களும் இதில் இணைத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல வந்து கட்டாயம் நம்ம ஃபைனலாக நான் எல்லாருக்கும் அதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தொடங்கி விட்டுட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துடுவோம். பெரிய விஷயம் இல்லை, சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். ஸோ
முழு உலகத்துக்கு நம்ம ஆசீர்வாதம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் சில கடமை உணர்வு நம்மை நெருக்கி ஏவுகிறபடினால அதை முடிச்சுட்டு நம்ம வர்ற கடமைப்பட்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும். வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலிலே அது ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கெட்டுன்னு இருக்கு. அதனால் அந்த ப்ராசஸில் அப்படியே அங்கேருந்து வரேன் நான். சீக்கிரம் நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ நன்றாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ நீதிமானுடைய ஆசை நன்மைன்னு இருக்குது. இந்த வசனம் சொல்லுது, சோம்பேறியின் ஆசை என்ன சொல்லுங்க, சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும். வாசிங்க. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறிக்கு ஆசை இருக்கு, ஆனா அது அவனை கொல்லுது. இப்ப ரெண்டு ஆசை இருக்கு. சிலருடைய ஆசை வெல்லுது, எல்லாம் சொல்லுங்க. சிலருடைய ஆசை கொல்லுது. இப்போ உங்க ஆசை வெல்லுதா, உங்க ஆசை கொல்லுதா? சொல்லுங்க. ஆசை என்ன கொல்லுது சார் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்யாம இருக்கிறீங்க. ஏன்னா சோம்பேறி ஆசை கொல்லும், வேலை செய்யறவன் ஆசை வெல்லும். சோம்பேறி யாரு? வேலை செய்யாதவன் சோம்பேறி, அவன் ஆசை கொல்லுது. வேலை செய்யறவன் நீதிமான், அவன் ஆசை வெல்லுமா. அவன் என்ன வேலை செய்யறானா? அடுத்த வசனம் வாசிங்க. அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். இந்த பாருங்க, ஆவலோடு இச்சிக்கிறான் சோம்பேறி, ஆனா வேலை செய்யல, அதனால ஆசை கொல்லுது. ஆனா நீதிமான் ஒரு வேலை செய்யறான். என்ன வேலை? நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், கையை கொடுப்பான். சொல்லுங்க. கொடுக்க கொடுக்க வரமா சத்தம் வரும். ஏய் ஒன்னே பிடிவேன், சவுண்ட் வருவான். கொடுக்க கொடுக்க சத்தமா சத்தமா ஆசை வெல்லும். ஆமா, கொடுக்காம இருக்க இருக்க ஆசை கொல்லும். நாம் கொல்லும் ஆசையை வைத்திருக்கவில்லை, நாம் வெல்லும் ஆசையை வைத்திருக்கிறோம். I am proud of my church and online viewers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாம் கொல்லுகிற ஆசை இல்லை, வெல்லுகிற ஆசையுடையவர்கள். காரணம், நம்ம தாராளமாக விதைக்கிறவர்கள். அதனால தான் பாருங்கள், கிளாஸில் வந்து ஐஏஎஸ்க்கு போகிறவனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறான் 5ஆம் கிளாஸில். ஆட்டோ ஓட்டுறவனும் 5ஆம் கிளாஸு. அதுவும் நல்ல விஷயம் தான், இல்லை நான் சொல்லலை. இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணல. 2 பேரும் 5ஆம் கிளாஸில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் தெரியுது, நாங்களாம் ஒரே மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் சிலர் மட்டும் ஐஏஎஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவன் வேலை செஞ்சான். என்ன வேலை செஞ்சான்? பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்குறான். நீதிமானுடைய கேரக்டரில் ஒன்று என்ன தெரியுமா? கொடுக்கிறது. அவன் நீதிமானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொடுக்கறதுல தெரிஞ்சிரு சார். ஸோ நீதிமானுடைய குணலட்சணங்களில் ஒன்று அது கொடுப்பது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து அந்த டிஎன்ஏ வைப்ரேட் பண்ணி விட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணணும் இயேசு நாமத்தினால். ஆமேன்னு சொல்லுவோம். இந்த வருஷத்தில் என்னுடைய ஆசைகள், பல ஆசைகளை, தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட பல ஆசைகள் வென்று இருக்கிறது. ஆமாம், வென்று இருக்கிறது. சரி அன்புக்குரியவர்களே, ஆகவே வெல்லுகிற ஆசையுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் வெல்லுகிற ஆசையுடையவர்களாக இருங்கள். எப்பொழுது வெல்லுகிற ஆசையுடையவர்களாய் மாறுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தாராளமாய் கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுங்கள். கொடுத்த என்ன சார் நடக்கும் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், கொடுத்து பாரு என்ன நடக்கும் தெரியும். இயேசு சொன்னார், வந்து பார் அப்படின்னாரு. ஐயா எங்கே நீங்கள் நைட்டு தங்குறீங்க அதெல்லாம் வாயில சொல்ல முடியாது சார். அப்போ என்ன சரி, வந்து பார், வந்து பார். என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம், கொடுத்தா என்ன நடக்கும்? கொடுத்து பார். 1 வருஷம் கழிச்சு நான் தொடங்குவேன், கொடுத்தா என்னன்னு எங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தாராம். அந்த ஊழியக்காரர் தான், ஆனால் அவர் கொடுக்குற பழக்கமே அவர்கிட்ட இல்லையா. அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், சோம்பேறி நாசை கொள்ளும்போது அவரை கொண்டுகிட்டே ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தாராம். அப்போ அந்த அவருடைய சபைக்கு ஒரு பணக்காரர் ஒருத்தர் வந்திருந்தாராம், வெளி நாட்டில் இருந்து. அப்போ வந்திருந்தப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் ஊழியக்காரர், எங்களை விட நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்கள் இடத்துல கேட்க விரும்புகிறேன், சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டாராம். ஐயா நான் என்னையே கொடுத்துருக்கேன். இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. திடீர்னு பாசமலை சுவாஜி மாதிரி நான் என்னையே கொடுத்துருக்கிறேன், கொண்டே விடுவேன். ஒருத்தர் திருப்பதி உண்டியில் போய் உள்ளே உட்காந்துட்டானா, என்னடா என்னையும் காணி கேட்குறேன், அங்கே இருக்கிற 4 சாமியை மண்டையில் போடுவோம், அவன் சோறு போடுற எந்திரி முத.
அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஐயா வந்து நான் வந்து நானே ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் தசமபாவம் கொடுக்குறீங்களா? நான் மக்கள்கிட்ட தசமபாவம் வாங்குவேன், நான் கொடுக்குறது இல்லைன்னாராம். நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாராம். ஐயா எனக்கு இருக்கிறது கொஞ்சம் வருமானம், அதை நான் எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு பத்தாதுன்னாராம். அப்போ சொன்னாராம், நீங்கள் எடுத்து வச்சுருங்க, கொடுத்துருங்க, உங்களுக்கு பற்றாக்குறை வரும்போது எனக்கு ஒரே ஒரு கடிதம் எழுதுங்கள், அடுத்த நாள் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், பணம் அனுப்பிச்சிடறேன்னாராம். என்ன நம்புங்க, நீங்கள் வசனத்தை நம்பலை, என்ன நம்புங்கன்னாராம். உடனே இவர் சரிங்கயான்ட்டாராம். சொல்லிவிட்டு அந்த மாதம் காணிக்க வந்தப்போ மிக குறைவாக தேவை ஒரு 5000 5000 இருந்திருக்கு. அவருக்கு தேவையே வந்து 5000. ஆனால் அதில் வந்து ஒரு 500 எடுத்தால் 4500 பத்தாமல் போயிடும். என்னடான்னு யோசித்தாராம். அப்போ அவர் சொன்ன ஞாபகம் வந்துச்சான், பத்தலைன்னா எனக்கு ஒரு லெட்டரை போடு, ஃபோனை போடு, நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு. அட்ரஸை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் பத்தலைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு இன்னொரு ஊழியத்துக்கு. அவர் சொல்கிறாரு, 5 வருஷம் கழித்து ஒவ்வொரு முறையும் தேவைப்பட்ட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவேன்டான்னு நினச்சி தான் கொடுத்தேன். இந்த 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். நான் என்னைக்கு கொடுக்க ஆரம்பித்தனோ ஜனங்கள் வந்து அவர் மலைவாசிகள் மத்தியில் வந்து அவங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் சொன்னாராம், ஜனங்கள் வந்து கோழி முட்டை ஆடுன்னு கொண்டு வந்து விடுறாங்களாம். பார்த்தாராம், ஆண்டவரே கொடுப்பதில் இவ்வளவு. திரும்ப அவரை சந்திச்சப்ப சொன்னாராம், ஒரு முறை கூட ஏன் நீங்கள் எங்கள் ஃபோன் பண்ணல, தேவை ஏற்படவில்லை. தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தர் தனக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது. நான் கொடுக்குற ஆளாக இருந்தா, வார்த்தையை நம்புகிற ஆளாக இருந்தா, யாராக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறது. என் அருமையான மகனே மகளை, உன் இளம் வயதில் நீ விதைக்க விதைக்க வரும் நாட்கள்லாம் நீ உட்காந்துக்கிட்டே இருப்ப. வாழ்க்கை அறுவடையின் நாட்களாக இருக்கும். நீதிமானுடைய முக்கியமான குணநலன்களில் ஒன்று மற்றவர்களை அவமானப்படுத்தாது இருப்பது. அவன் நீதிமானாய் இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தான். யாரை குறித்து மற்றவங்கள்ட்ட அவமானமா இல்லாததை பேசுறான்னா அவன் துன்மார்க்கன். எழுதிக்காங்க, இல்லாத பேசணும், இருக்கிற பேசணும் துன்மார்க்கன். ஆனால் நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான். நீதிமானுக்கு பல கேரக்டர் இருக்கு. அதில் ஒரு கேரக்டர் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். ஸோ இத்தகைய விஷயங்கள் நம்ம வளரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, விதைப்பும் மறுப்பும் பூமியுள்ள நாளளவும் மாறாது என்று சொல்லுகிறது. பைபிளில் மாறுகிற பிரமாணங்கள் இருக்கிறது, மாறாத பிரமாணங்கள் இருக்கிறது. மாறாத பிரமாணங்களிலே ஒன்று விதைப்பும் மறுப்பும் பிரமாணம். காலை வச்சு தட்டி பார்த்துக்காங்க, பூமி இருக்கான்னு. இருக்கா? ஆமாம். இந்த ப்ளூ மேட்டில் வந்து கால் அந்த இடத்துல தொங்குற மாதிரி இல்லாமல் நீங்கள் ரெட் மேட்லாம் இருக்கீங்க, தட்டி பாருங்கள். பூமி இருக்குன்னா அப்போ இந்த பிரமாணம் இருக்குது. ஆமே. ஒன்றை விதைக்கும் போது 100ஆக நாம் அறுக்கிறோம். ஸோ அறுவடை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. எதற்காக தேவன் கொடுத்து அறுக்க சொல்கிறார்? ஏனென்றால் நான் எவ்வளவு அறுக்க வேண்டும் என்பதை நானே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உனக்கு எவ்வளோ வேணும்னு நீ கேட்டு பெற்றுக்கொண்டால் உனக்கு எவ்வளோ வேணும்னு நான் முடிவெடுக்கணும். ஆனால் நீ விதைத்து அறுப்பாயானால் உனக்கு எவ்வளோ வேணும்னு நீயே முடிவெடுத்துக்கிற. பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுக்கிறார்கள், சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுக்கிறார்கள். வாழ்க்கையில் விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணத்தை தெரியாதவனாய் நான் இருந்திருப்பேன் என்றால் என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஓரளவிற்கு மிகப்பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் நான் சாதித்திருக்க முடியாது. இந்த நாட்களில் நாம் நினச்ச உடனே சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உடனே மூவ் பண்ண முடியுது. அப்படின்னா ஓரளவுக்கு முடியுதுன்னா நம்ம ஏதோ தேவன் சொன்ன வார்த்தை நம்மள்ட்ட வேலை செய்யுது. நிச்சயமாக விலை கேட்காம நீங்கள் வாங்குவீங்க. இந்த நாட்கள் வருகிறது, விலை கேட்காம வாங்குவீங்க. விலை கேட்காம வாங்குவீங்க. சட்டை பேண்ட்டை சொல்லலை, நான் வீடு நிலத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். அதை வாங்கிடுவோம். என்ன ரேட்டுன்னு ஒன்று தெரில. அதிகபட்சம் வந்து 80 எள்ளு சொன்னாங்களா, ஒருவேளை 1 சொன்னால் அதிகபட்சம் என்ன சொல்லுவார், 80 எல்லுனா 1.25 வரும்ல, வாங்கிடுவோம். இன்னும் விலை வந்து கன்க்ளூஷனுக்கு வரல நீங்கள். ஆனால் அதிகம் போனால் அங்கிட்டு ஒரு 20-30 போகும் இல்லையா, இல்லாட்டி அதுக்கு மேலே 20 வரும் இல்லையா. போன வருஷம் உங்களை சொன்னால் அப்படின்னா இந்த வருஷம் அவ்வளோதானே கூட்டிடும். வாங்கிடுவோம்யா.
வாங்கிரும்ன்ற முடிவை விலை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க எடுக்கிறீங்க. வேறு தேவன் எனக்கு இல்லை, வேறு ராஜா யாரும் இல்லை, ரதங்களை புகழ்ந்தோரும் உண்டு, குதிரையை நம்பினோர் உண்டு, ரதங்களை புகழ்ந்தோரும் உண்டு, குதிரையை நம்பினோர் உண்டு, அவர்களெல்லாம் விழுந்தார்கள், என் இயேசு மட்டும் ஜெயித்து நின்றார். கையெழுத்து. ஆமென். தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே. ஆகவே சோயிங் இஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நாம் ஃபினான்ஸ், அதாவது ஃபைனான்ஸ், வாட்ஸ் தட், மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து ஃபைனான்ஸ்ன்ற தலைப்பிலே பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு 3 months தனியாக ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் 3 months கோர்ஸ் மாதிரி வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, எப்படி வந்து ஹவு டு ஏர்ன், வந்து என்ன சொல்ல, வந்து நிறைய விஷயங்களை வந்து பிஸ்னஸில் வந்து டாக்டிக்ஸ், பிஸ்னஸ் சீக்ரெட்ஸு, சூப்பர் நேச்சுரல் மணி, நிறைய விஷயங்கள் அதில் பேசலான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எதையாச்சும் ஒன்று பிசாசு உங்கள்கிட்ட வந்து அது ஆபத்து, அது பாவம், அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே சொல்லணும், அப்போ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி போய் எதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னான்னு பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி அங்கே தான் கர்த்தர் பெருசாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அன்றைக்கி டிவி ஆபத்து, ரேடியோ காலத்தில் ஆபத்துன்னு ஆயேன். ஆனால் தேவன் ஹேகின் மாதிரி ஆட்கள் எல்லாம் பயன்படுத்தி ரேடியோக்குள்ளே போய் உலகம் ஃபுல்லாக ப்ராட்காஸ்ட் பண்ண வச்சார். அடுத்து டெலிவிஷன் ஆபத்துன்னு ஆயேன். அப்புறம் தேவன் வந்து என்ன செஞ்சார், டெலிவிஷன் ஆபத்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டெலிகாஸ்ட் மூலமாக உலகம் ஃபுல்லாக வார்த்தை போகுது. அடுத்து யூடியூப் ஆபத்துனாயேன், இன்டர்நெட் ஆபத்துனாயேன், ஃபேஸ்புக் ஆபத்துனாயேன். இன்றைக்கி மிகப்பெரிய ஊழியமே அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். 16 வயசு ரசிக்கப்பட்டேன். எனக்கு வயசு வந்து 26 கிட்ட இது சாரி எவ்வளோப்பா மறந்து வச்சு எனக்கு என்ன இல்லை 26 வருஷமாச்சுன்றப்பா. 16க்கு அப்புறம் 26 வருஷமாச்சு. இத்தனை வருஷத்தில் ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். எதெல்லாம் தேவன் வந்து தனக்கு திட்டமிட்டிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம நெருங்க விடாமல் பிசாசு வந்து அது ஆபத்துன்னு சொல்கிறான். இன்னைக்கு திரும்பி பார்த்தா அதில் தான் தேவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தொலைக்காட்சி என்பது பாவம், டிவி பெட்டி, கேபிள் இஸ் ஈவில் அப்படின்னாரு ஒருத்தர். இன்னைக்கு ஒரு டேபிள் போட்டு அதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், யூடியூப் உன் பிள்ளை காலை வெட்டு அப்படின்னாரு. அப்படின்னு யூடியூப்லேயே பேசிட்டு இருக்காரு. இப்படி ஒரே குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா, நம்ம போயிட்டோம்னா அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அப்படி தான் பணத்தையும் மோசம்னு பிசாசு சொல்லுவான். நீங்கள் நம்பாதீங்க. பணம் மோசமானது தான் அவன் கையில் இருக்கிற வரைக்கும். உங்கள்கிட்ட சொல்லுவான்ல பணம் மோசமானதுன்னு, உடனே நீங்கள் சொல்லணும், ஆமாம் உண்மைதான், மோசமானது தான் உன் கையில் இருக்க வரைக்கும் கொண்டா அப்படின்னு வாங்கி இப்போ என் கைக்கு வந்துருச்சுல, இனி கரெக்டாக யூஸ் ஆகும். ஆனால் உன் கையில் இருக்க வரைக்கும் அது மோசமானது. அதனால பணம் மோசமான நினைக்காதீங்க. அப்படி எதுவும் நினைச்சிங்கன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமாம், அதான் சொல்லுவேன். ஒரு புக்கை போய் வேகமாக, ஒரு புக்கு தான் இருக்கும், நானே எடுப்பேன், என் ஃப்ரெண்டு எடுப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டை பார்த்து, இந்த புக்கை நீ படிச்சின்னா நீ ஒரு ஆள் தான், ஆனால் நான் படித்தேன்னா 1000 பேருக்கு சொல்லுவேன். கையப்படி மண்களை கட்ட. அதனால் 1000 ரூபா அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு தான், ஆனால் 1000 ரூபா நமக்கு வந்துச்சுன்னா 1000 பேருக்கு ஆசீர்வாதம், 1000 பேருக்கு ஆசீர்வாதம். ஸோ ஆகவே நண்புக்குரியவர்களே, நல்ல மனநிலையோடு இருங்க. பணத்தை பற்றி நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல ஒரு பார்வை பாருங்கள். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். பெரிய பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும். தேவனுடைய ராஜ்யம்லாம் இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து அடுத்த வருஷம் இதை செய்வேன், அதுக்கு அடுத்த வருஷம் அதை செய்வேன்னு சொல்கிறாங்களே. ஏன் அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்கள்? கர்த்தர் சொன்னாரா?
இந்த வருஷத்தில் அவ்வளோ பணம் வராது சார். அதுதான் அடிப்படை. அப்போ திட்டங்களும் தரிசனங்களும் எந்த வருஷத்தில் எத்தனை வருஷத்தில் என்பதை நிர்ணயிப்பது இப்போ எதுவாக தான் இருக்குது? பணமாக தான் இருக்குது. பணத்தின் அடிப்படையில் தான் இவன் இத்தனை வருஷம் கழிச்சு இதை செய்வோம், அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு பைபிள் காலேஜை கட்டுவோம் அப்படின்றாருன்னா அவர் வந்து பணம் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுன்னு சொல்கிறாரு. கர்த்தரா சொன்னார் இல்லை. அப்போ பணம் இருந்தால் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணிட்டீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத இப்போ நீங்கள் நடப்பிக்கிறீங்க. வருகிற நாட்கள் அது நடக்கும். இயேசு நாமம் நடக்கும். ஆமென். இந்த லேண்ட் வாங்குறதுக்கு சித்தம் பார்க்குறது பாருங்கள், சித்தம் எல்லாத்துக்குமே பாருங்கள். நீங்கள் லேண்ட் வாங்குறதுக்கு சித்தம் பார்த்தீங்கன்னா பேனா வாங்குறதுக்கு சித்தம் பார்க்கணும். தலையில் நறுக்குன்னு கொட்டிடுங்க. பேனா வாங்கும்போது சித்தம் கேட்காம பேனா வாங்குறீங்க. கேட்கணும், ரெனால்ட்ஸ் வாங்கவா, பார்க்கர் பேனா வாங்கவா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், கடை முன்னாடியே முழங்கால் போட்டுருங்க. ஆனால் நீங்கள் அசால்ட்டா ரெனால்ட்ஸ் வாங்குறீங்க. நான் சொல்ல சித்தம்லாம் வாங்கி எழுதாம போச்சு என்னடா பண்ணுவேன், வேற பேனா வாங்கிக்குவோம். வரீங்களே, அப்படி வரீங்களே, அப்படி வரணும் சார். ஒரு 50 ஏக்கர் வாங்கினீங்களே, என்ன அவன் திடீர் சித்தம் இல்லைன்னா வேற 50 ஏக்கர் வாங்கிக்குவோம், கை தட்டுங்க. அப்படி வாங்கினீங்க சார். சார் சித்தம்ன்றது மேஜராக கடவுள் சொல்கிறது, அந்த லாஸை உன்னால் தாங்க முடியாமல் போயிடக்கூடாதான்ற காண்டி. ஆனால் அதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா தேவன் வந்து பூமியும் அதை நிறைவும் என்னுடையதுன்றார். எங்கனுக்குள்ள லேண்ட் வாங்கி போட்டாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய ஆட்சிக்குள்ளே தான் நீங்கள் வாங்கி போடுறீங்க. நான் ஒரு கேட்டேன், என்ன யூகே கூப்பிட்ட ஆண்டவரே நான் போகிறது சித்தமா? ஒரு 6 மாதம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் 1 வருஷம் என்னை கூப்பிட்டு இருந்தார். என் பிரச்சனையே போகிறது சித்தமா? சித்தம் ஏரியாவில் ரொம்ப ஊரை போட்டு வளர்த்தவேன். நாங்கள்லாம் எங்களை ஊரை போட்டு தான் வளர்த்தாங்க. உனக்கு கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், நீ ஹாலில் இருந்து என்னைக்காச்சும் சைடு ரூம் போகிறதுக்கு சித்தமானு கேட்டியான்னாரு. பெட்ரூம் போகிற சித்தமா? சித்தமானு கேட்டிருந்தா அப்புறம் எப்படி யோவான் பிறந்து அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க ஆண்டவரே. இல்லைடா, நீ வந்து கிச்சனுக்கு போகிற சித்தமானு கேட்கணும், பெட்ரூம் போகிற சித்தமானு கேட்கணும், வெராண்டாக்கு போன சித்தம். அது எப்படிங்க, அது எல்லாமே ஏன் வீடு தானே? அப்படி தாண்டா, இது எல்லாம் ஏன் வீடு தாண்டா. இன்னும் ஆண்டவரே யூகேக்கு இந்தியாவுக்கு இடையில ஒரு பார்டர் இருக்கு, அது நீங்க போட்ட பார்டர்ரா, நீங்க போட்ட பார்டர். மலேசியாவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பார்டர் இருக்கு, நீ போட்ட ஜியோகிராபிக்கல் பவுண்டரி. அது நான் பவுண்டரி போடல. எனக்குள்ள வந்துட்டினா பவுண்டரியே கிடையாது. பவுண்டரியே கிடையாது. நீங்க சித்தத்துல இருக்கிறீங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே கர்த்தர் விதமாக நம்ம ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தாராளமாக கொடுக்கணும்னா நம்ம ஏராளமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நீங்கள் வசனத்தை ஏற்றுக்காதனால இப்போ கடைசி என்ன தான் பாதிக்குது? அது சுற்றி வளர்ச்சி என்ன பாதிக்குது? வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 15-17. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். ஆமாம், எல்லாம் சொன்னான், எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். ஹல்லேலூயா. தகப்பனோடு நான் சார்ந்து கொள்வேன் சொன்னான். இதுவரை நான் என்னையே சார்ந்து வாழ்ந்தேன், இனி என் தகப்பனை சார்ந்து கொள்வேன் என்றான். சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஒப்புரவாகிற வாழ்க்கை. தனியாக வாழ்கிற வாழ்க்கை என்பது சண்டையிட்டு வாழ்கிற வாழ்க்கை. மனிதன் தேவனை சார்ந்து வாழ்ந்தான், அந்த வாழ்க்கைக்கு பெரிய ஏதேன் தோட்ட வாழ்க்கை. மனிதன் தானாக தன் மூளையிலே வாழ ஆரம்பித்தான், அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப மறுபடியும் மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சார்ந்து வாழ்கிறேன் என்கிற இடத்துக்கு வந்துட்டானா மனுஷன் ஒப்புரவாயிட்டான்னு அர்த்தம். வாசிப்போம், ஒரே ஒரு வசனம், ஏசாயா 27:5. அவன் என் பலனை பற்றிக் கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும். அவன் என்னோடு ஒப்புரவாவான். அவர் சொல்றாரு, அவன் ஏன் கூட ஒப்புரவாகட்டும் அப்படின்றார். பவுல் சொல்றாரு, எங்க வேலையே ஒப்புரவாக்குகிற ஊழியம். பிதாவோடு நாங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஜனங்களை ஒப்புரவாக்குகிறோம்ன்றாரு. இங்க பிதா சொல்றாரு, என்னோடு ஒப்புரவாகுன்றாரு. ஆண்டவரே, ஒப்புரவாகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் பலனை பற்றிக்கொள்.
என் பலனை பற்றிக்கொள், என் பலனை பற்றிக்கொண்டு ஒப்புரவாகு. அதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை, ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தில் வாழ்கிற வாழ்க்கை. இது இளையகுமாரன் தனியா போய் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் இனிமே எங்க அப்பாட்ட போய்க்கிறேங்க அப்படின்ட்டான். அப்பாவை சார்ந்து வாழ்ந்துக்க வந்துட்டான்ல, அப்போ ஒப்புரவாயிட்டான். ஸோ இன்று இந்த மதிய வேளையில் நீங்கள் சுயபலத்தை நம்பி வாழ்கிற வாழ்க்கை இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை சார்ந்துக்கிற ஆண்டவரே, நீங்கள் பார்த்து என் வாழ்க்கையை என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ செஞ்சு முடியும், நான் போதும் ரொம்ப டயர்டாகிட்டேன், இனிமேல் நான்லாம் ரொம்ப பிளானை போட்டு இழுத்துக்கிட்டுலாம் இருக்கிற கிடையாது, ஜஸ்ட் உங்கள் கையில் விட்டுறேன், உங்கள் மேலே நான் சாஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு தெரியும், நீதிமான் தள்ளாட விட மாட்டி நித்தமும் காத்து. That is what kingdom life.